புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பு இயேசுவே, வேண்டுமா இந்த மாலை பொழுதினிலே உம்முடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்க விரும்புகின்றோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராகவும் எங்களை வழிநடத்தக்கூடியவராகவும் உமது அன்பின் பாதையில் எங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்லக்கூடியவராகவும் இருக்கிறீரே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பொற்பாதத்திலே எங்கள் அனைவரையும் அர்ப்பணித்து நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய தாயுமாக தந்தையுமாக நல்ல ஆலோசகராக எங்களை உம்முடைய கரத்தோடு இணைத்து எங்கள் சிந்தனைகளும் செயல்களும் உம்மை விட்டு விலகிவிடாமல் உம்முடைய அன்பின் பாதையில் நாங்கள் எப்பொழுதும் பயணிக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற இயேசுவே, அன்பு இயேசுவே, காலங்கள் உருண்டோடி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் நேரங்கள் எங்களை கடந்து சென்றுதான் கொண்டிருக்கிறது. இதோ இந்த அறிவியல் உலகத்திலே எங்கள் போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சவால் நிறைந்த ஒரு போராட்டமாகத்தான் இது காணப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் அன்பு இயேசுவே, நீர் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த ஒரு சவால்களும் பெரிய பாரமாக காணப்படாது. உம்மோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எந்த குறைகளும் எங்களை அணுகிவிட முடியாது.
நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் கவலை கண்ணில் விழுந்துவிட முடியாது என்பதை உணர்கின்றோம். ஏனென்றால் இயேசுவே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உடைய முன்னிலையில் வந்து நாங்கள் அமருகின்ற பொழுது எத்தனையோ மனபாரங்கள் எங்கள் இதயத்தில் இருந்தாலும், குடும்ப சுமைகள் எங்களை வருத்தெடுத்தாலும், ஆனால் அப்பா, உம்முடைய முன்னிலையில் வந்து விழுகின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஒரு ஆறுதலை கொடுத்து, ஒரு நல்ல வழிகாட்டியாக எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ்கின்ற வரத்தை நீ கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்கின்றோம். அன்பு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக உம்மை கருவில் தாங்கிய உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமாகிய அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். இறைவன் அந்த தாயினுடைய பிறப்பினை முன்குறித்தே அறிவித்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். தாயினுடைய பிறப்பை எப்படி முன்குறித்து அறிவித்து வைத்திருந்தாரோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்தையும் இறைவன் ஏற்கனவே முன்குறித்து அறிவித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தான் இன்று வரை உணர்ந்து கொள்ளாமல் இந்த உலகத்தின் பார்வையிலே எங்களை திணித்துக் கொண்டு தான் தோன்றித்தனமாக உம் அன்பை உணராதவர்களாக, உமது மன்னிப்பை பெற்றும் பெறாதவர்களைப் போல இதோ ஒவ்வொரு நாளும் எங்கள் அழிவின் பாதையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்கின்றோம். இயேசுவே, அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏனென்றால் ஒரு தாயை போல நீர் எங்களை தேற்றுகின்றீர். ஒரு தந்தையை போல எங்களை உம்முடைய தோள் மீது சுமந்து சென்று கொண்டிருக்கின்றீர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, எங்களைப் போல நீர் வெறும் வார்த்தையோடு நின்று விடவில்லை, மாறாக அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆம், என் மகனே, மகளே, நான் வாக்கு மாறாத தெய்வன், என்னுடைய வார்த்தையில் உயிரோட்டம் இருக்கிறது, வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல, ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஆறுதல் கொடுப்பது போல, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அபரிமிதமாக தன் அன்பை செலுத்துவது போல, அப்பா, உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற பொழுது நாங்கள் அதை உணர்கின்றோம். எனவேதான் நாங்கள் அடிக்கடி உம்முடைய முன்னிலையில் வெள்ளிக்கிழமையிலே உம்முடைய முன்னிலையில் அமருகின்ற பொழுது எங்கள் கவலை, கண்ணீர், வேதனை, சோதனைகள் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நிறைவான மகிழ்ச்சியிலே, ஒரு சந்தோஷத்திலே உம்மோடு நாங்கள் அமருவதை உணருவதற்கு எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற இயேசுவே, இதோ மீண்டுமாய் உம் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம்.
அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய முன்னிலையில் நாங்கள் அமருகின்ற பொழுது எங்கள் கண்களை மூடி எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து உம்முடைய மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சிந்திக்க இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு தாயினுடைய மார்பின் மீது குழந்தை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் கண்ணயர்ந்து உறங்குகிறதோ அதுபோல இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய மார்பின் மீது நாங்கள் சாய்ந்து கிடக்க போகிறோம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றப் போகிறீர். ஒரு தாய் எங்களை வழிநடத்துவது போல நீர் எங்களை வழிநடத்தப் போகிறீர். ஒரு தாய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீர். எனவே இயேசுவே, இது இந்த ஒரு சில நிமிட துளிகள் உம்மோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது உம்முடைய அரவணைப்பையும் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய பாதுகாப்பையும் உணர்ந்தவர்களாக அப்பா, இதோ எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் இயேசுவே, எங்களை வழிநடத்தும் இயேசுவே. ஒரு தாய் தேற்றுவது போல் இதோ என் நேசர் என்னை தேற்றுவார் என்ற பாடல் வரிகளின் வழியாக உம்முடைய புனிதமான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய முன்னிலையில் அமரப்போக்கிறோம். இயேசுவே, எங்களை தேற்றும் அப்பா, எங்களை தேற்றும், எங்களை தேற்றும், தேற்றும் இயேசுவே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு எங்களை அணைப்பீரே, மனக்கவலைகளை எல்லாம் தீர்ப்பீரையா. எத்தனை முறை நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்றிருந்தாலும் உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் விலகி விலகி எங்களுடைய இந்த உலக பார்வையிலே எங்கள் பாதைகளை அமைத்துக் கொண்டிருந்தாலும் இறுதியிலே தோல்விகள் அடைகின்ற பொழுது, அவமானங்களை அடைகின்ற பொழுது, துக்கங்களை அடைகின்ற பொழுது இயேசுவே, நீர் எங்களை மார்போடு அணைக்கின்றீர். எங்கள் மனக்கவலைகளை தீர்த்து உம்முடைய அன்பின் பிள்ளையாக எங்களுக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுத்து அதிலே நாங்கள் நிறைவை பெறுகின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீரும் மகிழ்ச்சி அடைகின்றீர். இதோ மார்போடு எங்களை நீர் அணைக்கின்றீர், மனக்கவலைகளை போக்குகின்றீர். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துகின்றீர் நீர் எங்களை, கண்மலை மேல் நிறுத்துகின்றீர். ஒரு தகப்பனை போல தன்னுடைய குழந்தையினுடைய கரத்தை பிடித்து கடந்து செல்லக்கூடிய பாதையிலே நல்வழியில் எங்களை நடத்துகின்றிருக்கின்றீர். தன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்பதை தகப்பன் விரும்பி அந்த குழந்தை எப்படிப்பட்ட அற்புதமான பாதையிலே, தெளிவுள்ள பாதையிலே
கடந்து செல்ல வேண்டும் என்று தன் குழந்தையை கரம் பிடித்து அழைத்து செல்லுவது போல வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து சென்று தன்னுடைய குழந்தையினுடைய வெற்றியை காணுகின்ற தகப்பனை போல இயேசுவே, நாங்கள் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதும் இந்த மண்ணை தொட்ட நாள் முதல் இன்று வரை நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து எங்களுடைய கரங்களை பிடித்து வெற்றியின் பாதையின் உச்சத்திற்கு நீர் அழைத்து செல்ல விரும்புகிறீர். கல்வாரி மலையிலே எப்படி உம்முடைய தந்தையினுடைய திருவுளத்தை நீர் நிறைவேற்றினீரோ அதே போல் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் வாழ்க்கையிலே கல்வாரி மலை போல பயணம் இருந்தாலும் தாபோர் மலை போல வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறீர் இயேசுவே. இதோ அவற்றை உணர்ந்தவர்களாக உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு பொழுதும் எங்களை கைவிடாதவராக இருக்கிறீர். ஒரு நாளும் எங்களை விட்டு விலகி விடாமல் இருக்கிறீர். நாங்கள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோமோ எங்களோடு எங்கள் நிழல் போல நீர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மை வெறுத்தாலும், உம்மை விட்டு விலகிச் செல்ல நினைத்தாலும், உம்மை உதறித்தள்ள நினைத்தாலும் இயேசுவே, எங்களை ஒருபொழுதும் நீர் விடாமல் எங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறீர். இஸ்ரேல் மக்களை மேகத்தின் வழியாக, நெருப்பத்தின் வழியாக அவர்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அற்புதமாக அழைத்து சென்றீர. அதே போல எங்களோடு நீர் பயணித்து வந்து கொண்டிருக்கிற, எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் கரங்களை பிடித்தவராக, மகனே மகளே, இது இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களை அழித்துவிடும், எனவே நான் காட்டுகின்ற பாதையில் என்னோடு கடந்து வாருங்கள் என்று எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கடந்து வருக எங்கள் அன்பு இயேசுவே. இந்த அற்புதமான அன்பிற்காக, இந்த அற்புதமான வழிநடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இது உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தீரையா, என் பாவம் நீர் சுமந்ததினால். என்னை பெற்றவளும் என்னை ஈன்றெடுத்த தகப்பனும் சரி, எனக்கு வாழ்வு கொடுத்த என்னுடைய பெற்றோர்கள் ஒரு சில நேரங்களிலே என் குறைகளை பார்த்து, என் தவறுகளை பார்த்து என்னை உதறி தள்ளிய தருணங்கள் இருக்கின்றன. வீட்டை விட்டு வெளியே போ என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். என் உடன்பிறப்புகள் தேவைகளுக்காக என்னை பயன்படுத்தி தூர ஒதுக்கி தள்ளிய தருணங்கள் இருக்கிறது. ஒருவேளை உண்மையை பேசியதினால், தெளிவான வார்த்தைகளை சொல்லியதினால், இருள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் உடன்பிறப்புகள் கூட என்னை உதறிய தள்ளிய தருணங்கள் இருக்கிறது. சமுதாயத்தின் பார்வையிலே நான் தவறாகவனாக காணப்பட்டாலும், உம்முடைய பார்வையிலே தெளிவுள்ள மனிதனாக இருந்தாலும் என்னை தூக்கி வெளியே துரத்திய தருணங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இயேசுவே, அனைத்தையும் நீர் எனக்காக சுமந்திருக்கிறேன். என்னை விட்டு விலகாமல் சிலுவையை சுமந்து செல்வது போல என்னை உம்முடைய தோள் மீது சுமந்து கொண்டு, நான் செய்த பாவத்திற்காக, குற்றத்திற்காக அப்பா, இதோ நீர் உம்மையே கல்வாரி மலையில அழித்து கொண்டிருக்கிறீர. இப்படிப்பட்ட தியாக உள்ளத்தை நினைத்து நான் பல நேரங்களிலே உணர்ந்து கொள்ள முடியாமல் விலகிச் சென்ற தருணங்கள் எத்தனை எத்தனை. ஆனால் அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்து வண்டி எடுக்கின்ற பொழுது, உம்முடைய திருமுகத்தை இந்த நற்கருணை வடிவிலே நான் காணுகின்ற பொழுது, இயேசுவே, நான் என்னுடைய பாவத்திற்காக மனமருந்தி என் பாவங்களை சுமந்து கல்வாரி மலையிலே எனக்காக நீர் மரித்தீரையா, இதோ நான் உம்மிடம் மன்னிப்பை கோரி உம் திருப்பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே,
வந்தீரே, என் பாவம் சுமந்தீரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் அன்பு இயேசுவே, என்னை நீ பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இது உம்முடைய முன்னிலையில் நான் அமரப் போகிறேனப்பா. என் மனதின் பாரங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை அனைத்தையும் இறக்கி வைத்துவிட்டு நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக ஏற்று அதன்படி நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இயேசுவே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் உம்முடைய ஏவுதலின் வழிநடத்துதலினாக இது நான் உம்முடைய முன்னிலையில் அமர்கிறபடி என் சிந்தனைகளை உருவகப்படுத்தியப்பா, வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல மகனாக மகளாக என்னை வழிநடத்தும். இன்று ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வாழ்வு தரப்போகிறது என்பதை நான் நினைத்து உணர்ந்து இனி வருகின்ற காலங்களில் உம்மோடு நான் கடந்து செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் இயேசுவே. உம்முடைய அன்பின் மகனாக மகளாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசுவே. உம்மோடு எப்பொழுதும் நான் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசுவே. உம்முடைய அன்பின் பாதையில் நான் கடந்து வருகின்ற பொழுது உமக்கு உகந்த மகனாக மகளாக நான் வாழ்க்கையில என்னாலும் வெற்றியின் கனிகளை சுவைக்கக்கூடிய இயேசுவின் மகனாக மகளாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக, இந்த சமுதாயம் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும், என்னை உதறி தள்ளிவிட்டாலும், என் உறவுகள் என்னை ஒதுக்கி வைத்தாலும் இயேசுவே, உம்மோடு நான் பயணித்து வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு உம்மை நாடி வந்திருக்கின்றேன். உம்முடைய வார்த்தைகளின் வாழ்வை மாற்ற வேண்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்வையை முழுவதுமாக மாற்றி அமைத்து என் பாவத்தை உணர்ந்து உம்முடைய அறிக்கையிடக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இருளினை, பாவ சேற்றினை விலக்கி இயேசுவே, உம்முடைய அன்பின் மகனாக மகளாக என் இதயம் முழுவதுமாக இருள் அகற்றப்பட்டு உம்முடைய பிரகாசமான ஒளி கொடுக்கப்பட்டு நானும் இந்த மண்ணுலகிலே பயணிக்கிற பொழுது பிறருக்கு வாழ்க்கையின் ஒளியாக வழிகாட்டியாக நான் வாழ வேண்டும் என்று அப்பாவை நாடி வந்திருக்கிறேன் இயேசுவே. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் என்னை தொடும். என் உள்மன காயங்கள் கழுவப்பட வேண்டும் இயேசுவே. தீராத புண்கள் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. என் சோகங்கள் மாறி சுமைகள் களையப்பட்டு உம்மோடு நான் என்று பயணிக்கிற பொழுது இயேசுவே, நான் ஆசீர்வாதம் மிக்கவனாக உம்முடைய மகனாக வாழ எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். தொடும் இயேசுவே, என்னை தொடும், என்னை தொடும், தொட்டு ஆசீர்வதி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் மீண்டுமாய் இந்த வெள்ளிக்கிழமை தருணத்தில் இந்த நற்கருணை நாதரோடு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை சீர்தூக்கி பார்த்து என்னுடைய ஆன்மீக பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது, சமுதாயம் என்னை பெருமையாக பேசுகிறதா, என் உடன்பிறப்புகள் எனக்கு மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களா, நான் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற இடத்தில் என்னை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா, உலகத்தின் பார்வையிலே நான் உயர்ந்தவனாகவும் சிறந்தவனாகவும் சாதித்தவனாகவும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறதா, அல்லது ஆண்டவர் முன்னிலையிலே ஆண்டவருடைய பார்வையிலே நான் சிறந்தவனாக, அவருக்கு உகந்தவளாக என் வாழ்க்கை தரம் மாற்றப்பட்டு நான் பாவ வாழ்விலிருந்து விலகி வந்து
ஆண்டவரோடு என்னை இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் என்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சிந்திக்க இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உலகத்தின் பார்வை உங்களுக்கும் எனக்கு மகிழ்ச்சி கொடுத்து விட்டால் அது நிரந்தரமற்ற மகிழ்ச்சி. உலகம் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தால் நாம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிறர் உங்களையும் என்னையும் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் எங்கோ ஒரு இடத்தில் நாம் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். ஆதியிலே ஆதாம் ஏவாளையும் சாத்தான் இப்படித்தானே சோதித்தான். இந்த பழத்தை நீங்கள் உண்டீர்கள் என்றால் கடவுளைப் போல நீங்கள் ஆவீர்கள் என்று சொன்னானே. அதற்காகத்தான் கடவுள் உங்களை உண்ணக்கூடாது என்று நிறுத்தி வைத்து விட்டார் என்று சொன்னானே. நீர் உண்மையிலே கடவுளின் மகனாக இருந்தார், இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண் என்று சொன்னதே சாத்தான். பசியின் கொடுமையிலே வேதனையிலே இருந்தாரே, 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் தந்தையோடு உரையாடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியின் மயக்கத்தில் அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது சாத்தான் அவரை சோதித்த தருணங்களும் இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட உலகம்தான் இந்த உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் உங்களையும் என்னையும் எப்பொழுதுமே உயர்த்தி வைத்து பேசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் தன்னுடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஊதாரி மைந்தனுடைய உவமை. இளைய மகன் தந்தையிடம் சென்று எனக்கு சொத்தை பிரித்து கொடு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு என்று கேட்டான். சொத்து பிரித்து பணத்தை அள்ளி அவன் செல்லுகின்ற பொழுது அவனோடு எத்தனை நண்பர்கள் இருந்தார்கள். அவரிடமிருந்து பணமும் செல்வமும் குறைய குறைய மனிதர்களும் உறவுகளும் நண்பர்களும் குறைந்து கொண்டே சென்றார்கள். இறுதியாக ஒற்றை மரமாக தனி மனிதனாக உணவுக்கு வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான். இதுதான் உலகம். இந்த உலகம் இப்படித்தான் உங்களையும் என்னையும் தேவைக்கு ஏற்றார் போல நம்மை பயன்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு அடுத்தவர்களிடமிருந்து அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நான் வாழ்ந்தால் போதும், அடுத்தவர்கள் வாழ்ந்தார்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருந்தால் போதும், அடுத்தவனை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூட சொல்லக்கூடிய தருணம் தான் இந்த உலகம். ஏன் உடன்பிறப்புகள் கூட தங்கள் திருமணத்திற்கு முன்னதாக அண்ணனும் தம்பியும் அக்காளும் தங்கச்சியும் எப்படி உறவுகளோடு மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தினுடைய நிலைமைகளை என்னவென்று நீங்களும் நானும் அறிந்தது இல்லையா? நான் என்னுடைய பிள்ளைகள் எனது வட்டம் என்று தன்னை மட்டும் பெருமையாக பேசிக்கொண்டு உடன்பிறப்புகளையே உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிய தருணங்கள் இருக்கிறதே. இதுதான் உலகம். உலகமும் சரி, இரத்த உறவுகளும் சரி, பழகிய நண்பர்களும் சரி, எப்படி இந்த சமுதாயத்தில் தன்னுடைய தேவைகளுக்காக தங்களை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் இருக்கின்ற பொழுது நம்மை தேடி வருவார்கள், இல்லை என்றால் நம்மை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக தெளிவாக சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த உலகத்தை நம்பி உன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து விடாதே. இவர்கள் அனைவருமே குருட்டு வழிகாட்டிகள். தவறான பாதையில் உங்களை அழைத்து செல்லுவார்கள். தீமை மிகு பாதையில் உங்களை அழைத்து சென்று அவர்கள் அது தீயதில் உங்களை தள்ளிவிட்டு அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் இந்த சமுதாயத்தில் அடுத்தவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அது பல நேரங்களில் உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். இது பிரியமான தேவ பிள்ளைகளே, 100% உண்மையாகவும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மை செய்து கொண்டிருக்கிறவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் காட்டுகின்ற பாதையில் அவர்கள் கொடுக்கின்ற அன்பினை, அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை பெற்று நாம் வாழ்ந்தாலும் சரி, அதில் எந்த குறைகளும் இல்லை. ஆனால் நல்லவைகள் இருக்கிற இடத்தில் தீயவைகளும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு நிலத்தை நன்கு பண்படுத்தி உழுது அதிலே விதைகளை விதைத்த பிறகு விதைகள் அற்புதமாக வளர்ந்து வந்தாலும் இடையிலே களைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த களைகளை பற்றி மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். எனவே பல நேரங்களில் இந்த மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது தீயவையை பற்றியே பேசுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நல்லவைகள் இருக்கின்ற இடத்தில் இடைப்பட்ட இடத்திலே தீமைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நிலத்தில் விதைகள் வளர்ந்து வருகிற பொழுது இடையே களைகள் இழுவது போல தீயவர்களும் உங்களையும் என்னையும் தவறான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதையில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இயேசு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். இது நற்செய்தி வாசகத்தில் அதைத்தான் சொல்லுகிறார். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவரை வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் அல்லவா விழுவார்கள். தெளிவற்ற சிந்தனைகளோடு புரிந்து கொள்ளாத மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய தெளிவற்ற சிந்தனை இன்னொருவன் பயன்படுத்தி என்னை அழைத்து செல்லுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை வீணாகத்தான் போகிறது அல்லவா? இதைத்தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் பயணம் எதை நோக்கி இருக்கிறது? உங்களுடைய சிந்தனைகளை முதலில் ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீங்கள் முதலில் சீர்தூக்கி பாருங்கள். ஏன், எதற்காக, எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பயணம் எங்கே நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற சிந்தனைகள் தெளிவுள்ளதா, தெளிவற்றதா? உலகத்தை சார்ந்ததா, ஆன்மீகத்தை சார்ந்ததா? என்னுடைய உறவுகளை சார்ந்ததா, என்னுடைய கடவுளை சார்ந்ததா? என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கடவுளுக்கு உரியவனாக வாழப் போகிறேனா, அல்லது இந்த உலக செல்வங்களின் மீது என்னுடைய சிந்தனைகள் இருக்க போகிறதா? இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்ந்தால்தான் நாம் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லை என்றால் தெளிவற்ற முடிவிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக இன்று உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார். உங்கள் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற தூசுகளை எடுக்க சொல்லுவது எப்படி நியாயமாக இருக்கிறது? இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே, நான் பலமுறை மறையுறையில் சொன்னதுதான், அனைவருமே பாவிகள் தான், குற்றவாளிகள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அழிந்து போகக்கூடிய செல்வத்தின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி சுய இன்பத்திலே உங்களையும் என்னையும் திணித்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிச் சென்ற தருணங்கள் எத்தனையோ எத்தனை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டைகளை எடுங்கள் முதலில் என்று. நாம் அனைவருமே குருட்டு வழிகாட்டிகள். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று எவன் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த சிந்தனைகளை சீர்தூக்கி ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் எப்பொழுதுமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவான். ஆண்டவர் அருகிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் நம்முடைய உலக காரியத்தின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி பயணிக்கின்ற பொழுது சாத்தான் நம்மை ஒரு பொழுது விட்டு வைக்க மாட்டான், நம்மை விரட்டி கொண்டே இருப்பான். இந்த நற்கருணை நாதரையை பாலைவனத்தில் சோதித்தவன் அல்லவா அவன். ஆண்டவர் அருகிலே சென்று அவரையே சோதிக்கக்கூடிய அளவிற்கு அவன் தைரியத்தை பெற்றிருக்கிறான் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? ஒரு சிறிய மாற்றம் கண்டுவிட்டாலே போதும், சிற்று இன்பத்தை நீங்களும் நானும் அனுபவித்து விட்டாலே போதும், உடனடியாக நாம் விழுந்து விடுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய தாயானவள் அதைத்தானே செய்தாள். ஏவாள் ஒரே ஒரு வார்த்தை, அழகு நிறைந்த வார்த்தை, அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை,
சாத்தான் சொன்ன உடனே தன்னையே முழுவதுமாக அழித்து விட்டாலும் தன் கணவனையும் அதன் பிறகு வருகின்ற எல்லா சந்ததியர்களையும் இப்படித்தானே அழித்து கொண்டு விட்டாள். அதனுடைய வெளிப்பாடுதானே காயின் தன் சகோதரனை அழித்தான். ஆசை, பேராசை, பொறாமை, இறுதியிலே அது அழைத்து சென்றது கொலை செய்யக்கூடிய அளவிற்கு. இதுதான் சாத்தான் வழி நடத்தக்கூடிய பாதை. இந்த பாதையில் யாரெல்லாம் கடந்து செல்லுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களிலே மரக்கட்டைகள் இருந்து கொண்டிருக்கிற. எனவே இன்று நாம் அடுத்தவர்களை பார்த்து சொல்லுவதை விட இது நற்கருணை நாதருடைய முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை சீர்தூக்கி பார்ப்போம். இயேசுவே, என்னுடைய சுய ஆய்வு செய்ய உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறேனப்பா. நான் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற தருணத்தில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை நான் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நான் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்பா அதை எனக்கு தெளிவுபடுத்தி இன்றைய நாளில் உம்முடைய முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிற எனக்கு உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பாக உம்முடைய மன்னிப்பையும் கொடுத்து என் கண்களில் மட்டுமல்ல என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த தவறான சிந்தனைகள், மரக்கட்டைகளை, இருள் நிறைந்த பாதையினை, அழுக்கு நிறைந்த பாதையினை, பாவம் என்கின்ற அந்த இருள் அழுக்கை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் எடுத்து என்னை வழிநடத்தும் என்று இந்த நேரத்தில் அவருடைய முன்னிலையில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்மை நாம் சுய ஆய்வு செய்வதை விட அடுத்தவர்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்களை பற்றியே நாம் தீர்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். என்னை நான் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்தவர்களை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? அவர்களை நான் தீர்ப்பிட நான் யார்? இயேசு நமக்கு இந்த கேள்விகளை எழுப்புகிறான். நீ யார் அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதற்கு? உனக்கென்று ஒரு குறைகள் இருக்கிறது அல்லவா? அந்த குறைகளை நீ கண்டுபிடி. ஒரு கற்பனை கதை ஒன்று இவ்வாறு சொல்லப்படுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் 2 கூடைகளோடு பிறக்கிறார்களா? 2 கூடைகளோடு. அந்த 2 கூடைகளும் ஒன்று அவனுக்கு முன்புறமாக ஒரு கூடையும் அவனுக்கு பின்புறமாக ஒரு கூடையும் வைத்திருக்கின்றான். இப்படி இந்த மண்ணுலகிலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் 2 கூடைகளோடு பிறக்கிற பொழுது இந்த முன்புறத்தில் இருக்கின்ற கூடைகளிலே பிறருடைய குற்றங்களையும் குறைகளையும் தவறுகளையும் அந்த முன்புறத்தில் இருக்கிற கூடைகளின் மீது வைத்துக் கொள்ளுகிறதாம். தான் செய்கிற குற்றங்கள், குறைகள், தவறுகள் அனைத்தையும் தனக்கு பின்புறத்தில் இருக்கின்ற கூடைகளின் மீது அந்த குறைகளை வைத்துக் கொள்ளுகிறதாம். எனவே நாம் அனைவருமே என்ன செய்கிறோம்? நம் முன்புறத்தில் இருக்கின்ற கூடைகளின் மீது அடுத்தவருடைய குற்றங்களை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குற்றம் குறைகளை நமக்கு பின்னால் இருக்கின்ற கூடைகளின் மீது சுமந்து கொண்டு அதை பார்க்க முடியாமல், அதை சிந்திக்க முடியாமல், அதை ஆய்ந்து அறிந்து கொள்ள முடியாமல் நமக்கு முன் இருக்கின்ற குப்பைகளை, குறைகளை மட்டும் தான் பார்த்து அவன் சரியில்லை, அவள் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு பின் இருக்கின்ற குற்றம் குறைகளை நாம் எப்பொழுது உணரப்போகிறோம்? நடைமுறையில் சொல்லுவார்களே, கரங்களை நீட்டி ஆள்காட்டி விரல் வழியாக ஒருவனை சொல்லுகிற பொழுது ஒரு விரல் மட்டும்தான் அவனை குறை சொல்லுகிறது, ஆனால் 3 விரல்கள் உங்களை பற்றி சொல்லுகிறதே, அதை சிந்திக்க முடியாதா என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். உங்கள் கண்களில் இருக்கின்ற மரக்கட்டைகளை முதலில் எடுங்கள், உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இருளை அகற்றுங்கள், உங்கள் மனதில் இருக்கின்ற காயங்களை தூய்மைப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அடுத்தவர்களை நல்லவர்களாக பார்க்க முடியும். மனநல மருத்துவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதைத்தான் அடுத்தவர்கள் மீது நீங்கள் தெளிப்பீர்கள் என்று. நல்லதை நீங்கள் சுமந்தீர்கள் என்றால் அடுத்தவர்களை நல்லவர்களாகத்தான் பார்க்க முடியும். தீயதை நீங்கள் சுமந்தீர்கள் என்றால் அடுத்தவர்களை நீங்கள் தீயவர்களாகத்தான் பார்க்க முடியும். எனவேதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இதை இந்த நற்கருணை நாதருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவரே, நான் யார்? என் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் என்ன? என் வாழ்க்கையின் தடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் கடந்து வந்த பாதைகளை எனக்கு தெளிவாக படுத்தி நான் கடந்து செல்லக்கூடிய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இதோ அவரிடத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணிப்போம். இயேசு நம்மை தெளிவுபடுத்துவார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று எத்தனை மனிதர்கள் அவரிடத்தில் பாதத்தில் அர்ப்பணித்தார்கள். இயேசு அவர்களை மன்னித்தார் அல்லவா? இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். மனம் திறந்து, உள்ளம் திறந்து, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இதோ இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு உங்களையும் என்னையும் தூய்மைப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். நம் கண்களில் இருக்கின்ற மரக்கட்டைகளை வெளியே எடுக்க விரும்புகின்றார். நம் கண்களை தூய்மைப்படுத்தி, உள்ளத்தின் ஆழத்தை தூய்மைப்படுத்தி அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல விரும்புகின்றார். அர்ப்பணிப்போமா? இயேசுவிடத்தில் உங்களையும் என்னையும். இயேசு நம்மை தூய்மையாக்க விரும்புகிறார் என்றால் நாம் அந்த தூய்மைக்கு விருப்பம் கொண்டு இதோ ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய மன்னிப்பிற்காக, அவருடைய ஆளுமைக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக இதோ இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். மண்டியிடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம் சிந்தனைகளை அர்ப்பணிப்போம். எங்களை பாசத்தோடு வழி நடத்தக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, இந்த நேரத்திலே உம்முடைய முன்னிலையில் அர்ப்பணித்திருக்கின்ற எங்களை அப்பா, உம்முடைய அன்பின் பிள்ளையாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் குற்றம் உள்ளவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், உம்மை விட்டு விலகிச் சென்ற பிள்ளைகள் நாங்கள். எனவே இயேசுவே, இது நாங்கள் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற பொழுது எங்களை உற்று நோக்கும் தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்து விடவில்லை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், தவறான சிந்தனைகள், தவறான பாதையில் கடந்து சென்ற பயணங்கள் இது அனைத்தையும் உணர்ந்தவர்களாக, பாவம் நிறைந்தவர்களாக, பாவ சுமைகளோடு, கட்டுகளோடு இயேசுவது நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்றோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. எங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் எடுத்து வைப்பதற்கு முன்னதாக நாங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பை தேடி வந்திருக்கின்றோம். நாங்கள் செய்த குற்றங்களுக்காக உம்மை விட்டு விலகிச் சென்ற தருணத்திற்காக உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணித்து இயேசுவே, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் இயேசுவே என்று மன்னிப்பை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் எங்களை மன்னியும் இயேசுவே, எங்களை மன்னியும். நான் பாவி இயேசுவே. அடுத்தவர்களை குற்றங்களை கண்டுபிடித்ததற்காக, அடுத்தவர்களை தவறான சிந்தனைகளோடு அவர்களை நான் தீர்ப்பு கொடுத்ததற்காக, இது அனைத்து குற்றம் குறைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு இயேசுவே, முதலில் நான் பாவி என்பதை உணர்ந்து உம்முடைய திருப்பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவே நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை நீர் புனிதப்படுத்த வேண்டும் என்று பார்த்து செபிக்கின்றேன். எங்களை நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவே. அப்பா இயேசுவே, உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற எங்களை ஆசீர்வதியும்.
நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்கள் தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவர். உங்களை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, தாய் உன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னவர் இந்த நேரத்திலே அப்பா எங்கள் விண்ணப்பங்கள், எங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, குறிப்பாக இந்த உயிர்கொல்லி நோய் கொரோனா என்பது இனி இந்த உலகத்திலே எங்களை ஆட்கொள்ளாமல் எங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு தடையாக இருக்கின்ற இந்த உயிர்கொல்லி நோய் எங்களிடமிருந்து இந்த உலகத்தை விட்டு அகற்றி வருங்கால சந்ததியாகிய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கல்வியின் தரத்தை தடையாக இருக்கின்ற இந்த கொரோனா நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைகள் கல்வியின் தரம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை பாதை மாறிவிடாமல் தடுமாறி விடாமல் இயேசுவே மீண்டுமாய் அனைத்து பிள்ளைகளும் கல்வி கூடங்களுக்கும் கல்லூரி வளாகத்திற்கும் சென்று சரியான சிறந்ததொரு கல்வியின் அறிவை பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று செபிக்கிறேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இந்த பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகள் கல்வியின் தரம் குறைந்து வருகிறதை பார்க்கின்ற பொழுது இயேசுவே மனதிற்கு வலியோடு வேதனையோடு இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வு தடைபட்டு விடுமோ என்ற கவலையோடு இயேசுவே அப்பா அப்படியே பாதத்தில் எங்கள் குழந்தைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். இந்த உயிர்கொல்லி நோயிலிருந்து எங்களுக்கு வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளும் இயேசுவே என்று போய் பார்த்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்தின் பாரத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்லதொரு திருமண ஆசீர்வாதம், திருமணத்திற்கு தடையாக இருக்கிற தடைகளை உடைத்தெறிந்து விட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் என்கிற திருவருட் சாதனத்தின் வழியாக அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற திருமணங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் நீயே உடைத்தெறிந்து விட்டு எங்களை உடைய ஆவியின் வல்லமையினால் அந்த புனிதமான பயணத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். அப்பா, எங்கள் குழந்தைகள் தெளிவான வாழ்க்கை பெற வேண்டும். உம்முடைய அருளும் ஆசீர்வாதம் என்னாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று இயேசுவே பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த மீண்டுமா இந்த கெத்செமனே தியான இல்லத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இதுபோல எத்தனை தியான இல்லங்கள் இன்று வரை மூடப்பட்ட தருணத்தில் இருக்கின்றன. உம்முடைய இறை மக்கள் அங்கே சென்று தங்களுடைய மனதில் இருக்கிற காயங்களை புனிதப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உடைய அன்பின் பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தியான இல்லங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மீண்டும் திறக்க வேண்டும். இறை மக்கள் இங்கே அமர்ந்து இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உம்முடைய திருமுன்னிலையிலே தங்கள் பாவ அறிக்கை கொடுத்து உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து மறுவாழ்வு பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகம் எத்திசையிலும் இருக்கிற எல்லா தியான இல்லங்களும் இயேசுவே நீர் கரங்களை விரிப்பது போல இந்த இல்லத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நீர் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இந்த இல்லங்கள் தடைகளாக தடைபட்டு இருக்கக்கூடாது. அனைத்து தடைகளையும் உடைக்கக்கூடிய நீர் ஒருவர் தாமே. இது இந்த வரத்திற்காக ஆசீர்வாதத்திற்காகவே பார்த்து செபிக்கிறோம். இயேசுவே, அப்பா, யாரெல்லாம் எங்களிடம் செபிக்க வாக்குறுதி கேட்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். எனக்காக செபியுங்கள் என்று கேட்ட அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய விண்ணப்பங்களை இயேசுவே இந்த நேரத்தினுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, அந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். எங்களை சொல்லுவதற்கு முன்னதாக அவர்களும் கண்ணீரோடு கவலையோடு ஒப்படைத்திருக்கிறார்கள். எங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடியவர் நீரே. எனவே நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ, யாருடைய தேவைகள் நிறைவேறும் என்று நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றோமோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதியும் இயேசுவே. அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும். அவர்களுக்கு எது எப்பொழுது வேண்டும் என்று நீர் அறிந்து வைத்திருக்கிற. எனவே
உம்முடைய அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக, ஆவியினுடைய ஏவுதலின் வழியாக, வல்லமையின் வழியாக அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து என்றும் உம்முடைய புனித பாதையில் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த வரத்தை கொடுத்துட வேண்டும் என்றப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆசிர்வதியும், 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 மாண்பு எறிவருளான மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கு அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.